அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தில் காலையில் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது, மீகா எழுதிய அந்த சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு அப்படின்னா நல்ல விதத்தில் நன்மை செய்து நியாயமாய் நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவருடைய வார்த்தைகள் நன்மை செய்யாதோ அப்படின்னா நன்மை செய்யும். நம்ம நல்ல விதத்தில் நடந்து கொண்டால் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நன்மை செய்யும் அப்படின்னு ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு சொல்லுகிறார். பாருங்கள், அநேக வேளைகளில் நாம் நல்ல விதத்தில் நடக்கணும் என்று நாம் முயற்சி செய்தாலும் கூட நம்மை அறிந்தோ அல்லது அறியாமலேயோ சில நேரத்தில் நாம் தவறு செய்து விடுகிறோம், தீமை செய்து விடுகிறோம். நம்முடைய இருதயத்தில் கசப்பு, எரிச்சல், கோபம் இதையெல்லாம் நாம் வைத்துக் கொள்கிறோம். சிலரை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த உணர்வுகள் எல்லாம் நல்ல உணர்வுகள் கிடையாது. இதெல்லாம் கெட்ட உணர்வுகள். அப்போது செம்மையாய் நடக்கிறவர்கள் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்காம எப்பொழுதும் நாம் நல்லதையே நினைத்து கொண்டு நல்லதையே செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் விரும்புகிறார். எனவே அன்பானவர்களே, இந்த வசனத்தின் சொல்வது போல செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்ற இந்த வசனத்தின்படி ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்றால், நீங்கள் செம்மையாய் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது என்னுடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு திறவுகோல் வசனமாக நாம் இந்த வசனத்தை பார்க்க வேண்டும். அநேக வேளைகளில் நாம் வசனத்தை வாசித்தும் கூட வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொண்டும் கூட அவைகள் நமக்கு கிரியை செய்யாமல் வேலை செய்யாமல் போய்விடுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய இப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள் எல்லாம் தடையாக இருக்கிறது. எனவே அந்த தவறான எண்ணங்களை எல்லாம் நாம் களைந்து போட்டுவிட்டு, எப்படி வயலில் தேவையில்லாத களைகளை எல்லாம் நம்ம பறித்து தூக்கி எறிந்து விடுகிறோமோ அதுபோல் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய மனதிலே இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம், தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம், தேவையில்லாத உணர்வுகளை எல்லாம் நம்ம எடுத்து போட்டுவிட்டு ஆண்டவர் எதிர்பார்ப்பது போல செம்மையாய் நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய வார்த்தைகள் நமக்கு நன்மை செய்யும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.